ஏன் உச்சி மண்டல சுருங்குது ஒன்ன பார்க்கல கிருங்குது கிட்ட நீ வந்தாலே விருங்குது. குத்துப்பாட்டுனா என்ன? குத்துப்பாட்டுனா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பீட், அதுக்குள்ள மெலடி இருக்கு. இப்ப சொன்னேன் இல்லையா, சில்லாக் 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 கரிசா கரிசா நிசா நிததாப்பா, அந்த நோட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நான் ஒரு கணக்கு போட்டேன். அதுலேருந்து ஒரு ராகத்தை எடுத்துட்டேன். தீம் தீம் தனனனம் மதபம கரிசா கரி சரி கம பதபா மதபம கரி கரி சரி தபா பதனி சரி கம பதப்பா. அது சண்முகப்பிரியா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காதல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து அடுத்து அஞ்சு வண்ண பூவிய பாடலை பத்தி பேசாம நம்ம கடக்கவே முடியாது. அஞ்சு வண்ண பூவே லாலே லாலே நட்சத்திர பூவே பாட்டு பாடும்போது மணி சார் வாஸ் தேர் அண்ட் ரஹ்மான் சார் வாஸ் போத் ஆஃப் தெம். அவங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸ்ல நானும் பங்கேற்று அந்த ப்ராசஸ்ல சேர்ந்து அப்படி பண்ணும்போது இட் ஃபெல்ட் ரியலி குட், இட் ஃபெல்ட் ஸ்பெக்டாக்குலர். எப்படி கேபாப் வந்து ஒரு மூவ்மெண்ட்டாக உலகத்தையே ஆட்டிகிட்டு இருக்கோம், அது மாதிரி நீ ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இப்போவே இருக்குது, ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே வந்து இந்தியன் பாப் அப்படின்னு ஒரு டெஃபினட்டாக ஒரு பெரிய ஒரு சர்ஜ் வரும். ஸோ திரையிசை பாடல்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் கோரை வந்து இன்டர்பிரட் பண்ணுறீங்க. பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டீங்க நீங்கள், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தட் இஸ் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங். ஆனால் ட்ரெடிஷ்னல் கோர் இருக்குது, கோர் இல்லாமல், அந்த ராகம் கோர் இல்லாமல் ஒரு பாடல் வெற்றியே அடைய முடியாது. மெலடி இல்லாமல் ஒரு பாட்டு எப்படிங்க வெற்றியாக முடியும்? ஆசை கூட அதில் நல்ல ஒரு கர்வ்ஸ் இருக்குது பாருங்க, எல்லாமே கமகங்கள் ஒரு மூவ் ஆகுது. பட் அதில் வந்து பீட்ஸ் பார்த்தீங்கன்னா வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கக்கூடிய நபர் கர்நாடக சங்கீதத்துல மட்டும் இல்ல, கர்நாடக சங்கீத கச்சேரிகள்லயே வந்து ஒரு வைரலான சென்சேஷனா இருக்கக்கூடிய சாருலதா மணி மேம் தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய அந்த கர்நாடக இசை பயணம் இருக்கு இல்லையா, அந்த சங்கீத பயணம் எந்த புள்ளியில இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறதுல இருந்து இந்த இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா. இசை பயணம்ங்கிறது வந்து ஆக்சுவலா கர்நாடக சங்கீதத்தையும் திரை இசையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து எல்லா இசையுமே கேட்குறோம். மக்கள் வந்து பிரித்து பார்த்து இசையை கேட்கறது இல்லை. இசைனா ஒன்று, இறைவனின் ஒரு ஒரு பிரதிபலிப்பு தான் இசை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி கேட்கும்போது கிளாசிக்கல் அதுலேருந்து கனெக்ட் பண்ணி ஃபிலிம் சாங்ஸ் அப்படி பார்க்கும்போது ஒரு கம்பேரிட்டிவாகவும் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுதான் இசை பயணம். இதை நான் இந்த மாதிரி கச்சேரிகள் ஆரம்பித்தது 2006. அதே சமயத்தில் தான் நான் படங்கள்லேயும் பாட ஆரம்பித்தேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த கர்நாடக சங்கீத இசை இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த ஸ்கோப் என்னவா இருக்கு ஆக்சுவல்? கர்நாடக சங்கீதம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, இன்டெலெக்சுவலான ஒரு சங்கீதம். அதில் வந்து கிருதிகள் இருக்குது. இப்போ தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி போன்ற வாகையக்காரர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வார்த்தைகளும் அவங்களே எழுதி டியூனும் பண்ணி அது வந்து கடவுள் பேரில் உண்டான பாடல்களை உண்டாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் மக்கள் மத்தியில் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு 250 இயர்ஸாக இந்த மாதிரி கம்போசர்ஸ் இருக்காங்க. அண்மையில் பார்த்தா அந்த இம்ப்ரோவைசேஷன் நிறைய பீப்புள் லைக் பண்ணுறாங்க. இப்போ ஸ்வரங்கள் பாப பாப மபதனி ததபம பதபம அதபம கரி சரி கமப, இப்போ நான் பாடினது ஃபுல்லாக இம்ப்ரோவைஸ், செட் பண்ணதில்லை. அது ஒரு ராகத்தை எடுத்துட்டு எப்படி அதில் விளையாடலாம், பூந்து விளையாடுறது அப்படி சொல்லுவோம்ல, சும்மா அந்த மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணி 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 பல வருஷமாக பண்ணி அப்படி வர்றது தான். ஸோ அந்த மனோதர்ம சங்கீதம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டோட கலவை தான் இன்னைக்கு வந்து கச்சேரிகளில் கேட்குற கர்நாடக சங்கீதம். ஆனால் என்னென்னா, பியூர் கர்நாடக சங்கீதத்துக்கு ஆடியன்ஸஸ் கம்மியாயிட்டு வராங்க. ஏஜ் குரூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சிச்சுவேஷன் இப்போ. அது பலவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க யூத்து கொண்டு வரத்துக்கு. ஸோ அது வந்து அது ஒரு கன்சாலிடேட்டட் எஃபர்ட்டாக தான் இருக்கணும். எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதில் வந்து அதனால தான் இப்போ இசை பயணத்தில் நான் வந்து 2007லேருந்தே விழிச்சிட்டு கர்நாடக சங்கீதம் அதை தொன்று தொட்டு வர நம்மளோட ஃபிலிம் மியூசிக், அது வந்து கேவி மகாதேவன் அவர்கள் இசையாக இருக்கட்டும், MS விஸ்வநாதன் அவர்கள் இசையாக இருக்கட்டும், ராஜா சாரோட மெலடிஸாக இருக்கட்டும், ரஹ்மான் சாராக இருக்கட்டும்.
ஸோ எல்லாமே சங்கீதம் தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எல்லாத்துலேயும் ராகங்கள் இருக்குங்கும்போது கனெக்ட் பண்ணும்போது பொதுமக்களும் தனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டாக இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, பமகரி கரி சனிரிகா நிரிகம பமகரி கரி சனித நிரிகரி நிரிகரி நெரிசா காற்றில் வரும் கீதமே. இது எல்லாமே கல்யாணி ராகம். ஸோ கல்யாணி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கிளாசிக்கல் ராகம். பமகரி சனித நிரிகரி நிதிச்சால சூக்கமா அப்படின்னு தியாகராஜ சுவாமி பண்ணியிருக்காரு. அதே இதுல ராஜா சார் வந்து அந்த ராகத்துல இன்னைக்கு நமக்கு ஒரு அம்மா என்றழைக்காத. ஸோ இந்த ஒரு கனெக்ஷன்ஸை சொல்லும்போது மக்கள் வந்து இந்த பாட்டு நமக்கு தெரியுமே அப்படிங்கிற ஒரு வெல்கமிங் ஸ்பிரிட்டோட கர்நாடக இசையும் வெல்கம் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ திரை இசை பாடல்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் கோரை வந்து இன்டர்பிரட் பண்றீங்க. பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டீங்க நீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. தட் இஸ் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங். ஏன்னா ட்ரெடிஷ்னல் கோர் இருக்கு. கோர் இல்லாம அந்த ராகம் கோர் இல்லாம ஒரு பாடல் வெற்றியே அடைய முடியாது. மெலடி இல்லாம ஒரு பாட்டு எப்படிங்க வெற்றியாக முடியும்? கண்டிப்பா. எல்லா பாட்டுலையுமே நீங்க பீட் சாங் குத்துப்பாட்டு எடுத்தா கூட அதுக்குள்ள ஒரு நல்ல மெலடி இருக்கும். மோஸ்ட் கம்போசர்ஸ் அதை வச்சு தான் வெற்றி அடைவாங்க. ஸோ பீட்டாக இருக்கட்டும், மெலடியாக இருக்கட்டும், நீங்கள் சொன்னது கரெக்ட். அந்த ட்ரெடிஷ்னல் கோரை பிடிச்சிட்டா மக்களோட மனசை பிடிச்சிடலாம். ஸோ அதுதான் உங்களுடைய கச்சேரிகளுடைய அடிநாதமா இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இப்போ மார்கழி அப்படிங்கிறப்ப இந்த ஒரு சங்கீத கச்சேரி, அதுவும் எல்லாருமே வந்து அப்படியே உட்காந்து பயங்கரமா வந்து ஒரு தெய்வீக அந்த மோட்ல இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து அந்த சினிமா திரைசை பாடல்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஆடியன்ஸோட வைப் என்ன மாதிரி இருக்கும்? வைப் வந்து நம்ம தி ஆடியன்ஸ் வந்து ஃபன்னாக தான் வராங்க. ஃபன் அண்ட் சீரியஸ் கலந்து. ஸோ இப்போ வந்து நீங்கள் பொதுவாக உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஆடியன்ஸஸ் எப்படின்னா தானும் இன்டராக்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணணுன்னு தான் வராங்க. சும்மா ஒரு ஒரு கண்காட்சி மாதிரி பார்க்கணுங்கிற ஒரு காலம் மாறி அதில் தானும் பங்களிக்கணும், தானும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வாங்கிக்கணும் அப்படிங்கும்போது பகிர்ந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் வைப் இருக்கும்போது நம்ம ஒரு கிளாசிக்கலாக பாடும்போதும் சரி, ஃபிலிம் சாங் கனெக்ட் பண்ணும்போது அதை வந்து சர்ப்ரைஸ் ஆகிறாங்க, டிலைட் ஆகிறாங்க. 2 வார்த்தைகள் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி மேனேஜ்மெண்ட், ஆல்சோ இன் மார்க்கெட்டிங், இன் எனி திங். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 things are very important for a product to be successful. One is, or any event, firstly it has to bring an element of surprise. ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், வியப்பை உண்டாக்கணும். 2வது ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கணும். வியப்பும் மகிழ்ச்சியும் சேரும்போது அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது கண்டிப்பாக பெரிய அளவில் ஹிட் ஆகும். இது வந்து சைக்காலஜி. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்போதும் கூட மக்கள் அது சர்ப்ரைஸ் ஆகிறாங்க, மகிழ்ச்சி ஆகிறாங்க. அது சேர்ந்த கலவை தான் இந்த ஒரு பக்திமயமும் இருக்குது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காதலும் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்களேன், மனுஷ வாழ்க்கையில் எல்லா எமோஷன்ஸுமே இருக்குது, பிரித்து பார்க்க முடியாது. பக்திங்கிறது என்ன? நம்மளையும் தாண்டி நம்மளுக்குள்ளேயே போய் ஒருநிலைப்படுத்துறது தான் ஒரு பக்தி. அது காதல்லையும் வரும், தாய்மையிலையும் வரும், சோகத்திலையும் சில சமயம் அந்த பக்திங்கிறது வரும். ஸோ இமோஷன்ஸுங்கிற ஸ்பெக்ட்ரம், பக்திங்கிற ஸ்பெக்ட்ரம் ரொம்ப கனெக்டட். அதை பிரிச்சே பார்க்க முடியாது இல்லையா? கண்டிப்பா. நீங்க வந்து காதல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து அடுத்து 5 வண்ண பூவே பாடலை பத்தி பேசாம நம்ம கடக்கவே முடியாது. இன்னைக்கு தேதிக்க அந்த 5 வண்ண பூவே அப்படிங்கிற அந்த பாடலே வந்து ஒரு யூனிக் பேட்டர்ன் ஆஃப் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமா இருந்தது? மகிழ்ச்சியா இருந்தது. எதிர்பார்க்காத ஒரு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான். ரஹ்மான் சார் வந்து என்னோட ராக வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஃப்ரம் 2019 ஆன்வர்ட்ஸ் நாங்கள் டச்சில் இருக்கோம். பட் நான் அந்த டைமில் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன் இன் ஆஸ்திரேலியா இசையில். ஸோ பிஹெச்டி முடிச்சுட்டு என்னோட போஸ்ட் டாக்டரல் ஃபெலோஷிப் தாலாட்டு பாடல்களில் பண்ணிட்டு இருந்த சமயம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சென்னை விசிட் பண்ணேன். அப்போ தான் கோவிட் வந்துச்சு. ஸோ ட்ராவலும் பண்ண முடியல. பட் சென்னை வந்திருந்த போது அவரை எதேச்சியாக சந்திக்கும் போது தான் இந்த 5 வண்ண பூவே பாட்டு எனக்கு அமைஞ்சது. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் இன்டர்வென்ஷன் ஃப்ரம் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கருத்தான பாடல், ஒரு கருத்துள்ள பாடல். கார்த்திக் நேதா அவர்கள் வரிகள் வந்து அருமை, ரொம்ப அருமை. அந்த பாடல் வந்து ஒரு தாய்மையின் குரல், ஒரு தாலாட்டு, ஒரு மனசுலேருந்து வர ஒரு ஆழமான கருத்து, எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான் அது. அது காதலுக்கும் சொல்லலாம், பாசத்துக்கும் சொல்லலாம்.
அதுலேருந்து சில வரிகள் உங்களுக்காக. அஞ்சு வண்ண பூவே தாலேலோ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் த பிக்கெஸ்ட் அவார்ட் இஸ் த லவ் ஐ ரிசீவ். மக்கள், அதுதான் எனக்கு பெருசு. எந்த அவார்டையும் நினைச்சு ஒரு பாட்டு பாடதே கிடையாது. பாடும்போது நம்ம மனசுலேருந்து வந்து கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட பேசணும். எப்படி ஒரு இயக்குனர் வந்து அந்த விஷுவல்ஸ்ல வந்து எல்லாரையும் இது வந்து பேசணும், எல்லார்கிட்டயும் போய் பேசணும் அப்படின்னு ஒரு நினைச்சு பண்றாங்களோ அது மாதிரி தான். ஸோ எனக்கு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இஸ் தட். அனதர் பிக்கெஸ்ட் கிஃப்ட் இஸ் ஒர்க்கிங் வித் ரஹ்மான் சார். தட் வாஸ் த That is the biggest. And for a Maniratnam sir film. So அந்த பாட்டு பாடும்போது மணி சார் வாஸ் தேர் அண்ட் ரஹ்மான் சார் வாஸ் போத் ஆஃப் தெம். அவங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் இல்லையா, அதே ஜேர்னர்ல பாட்டு தாலாட்டு பாடல். கண்டிப்பா. இப்ப அந்த தாலாட்டு பாடல்கள் என்ன மேம், அதை பத்தி கொஞ்சம் டீடைல் பண்ண முடியுமா? கண்டிப்பா. தாலாட்டு பாடல்கள்ல நான் ஒரு ஆய்வு பண்ணேன். குயின்ஸ்லாண்ட் கன்சர்வேட்டோரியம்ல இருக்கும்போது லோகன் சிட்டி கவுன்சில் கிராண்ட் ஆஃப் அரவுண்ட் $20,000 வாங்கி அங்க ஒரு இன்டர்டிசிப்ளினரி டீம் வச்சு மிட்வைஃப்ஸ், மியூசிக் சிங்கர்ஸ், கம்யூனிட்டி சிங்கர்ஸ், அப்புறம் நான் வந்து லீட் ரிசர்ச்சராக இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வித் ரெஃப்யூஜி அண்ட் மைக்ரண்ட் மதர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து பல இன்னல்களை தாண்டி அந்த தாய்மையில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, அவங்க டெலிவரியும் போதும் சரி, பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் ரெஃப்யூஜிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் தன் தாய்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வந்து வேற ஒரு நாட்டில் தங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த தாலாட்டு பாடல் வந்து அவங்களுக்கு தன்னோட கல்ச்சரோட ஒரு கனெக்ஷன், தன்னோட ஃபேமிலியோட கனெக்ஷன், தன் குழந்தையோட ஒரு கனெக்ஷன், அந்த பாஷை, அந்த மெலடி, அந்த பீட்டு எல்லாமே சேர்ந்து மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், நாட் ஒன்லி ஆஃப் த சைல்ட் பட் ஆல்சோ த மதர். ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பிரசவங்கும் போது குழந்தை நல்லா இருக்கான்னு, அந்த தாயோட மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து வெரி ஆஃபன் அது வந்து நெக்லெக்ட் ஆகப்படுறது. ஸோ அந்த ஒரு தாயோட மனப்பான்மை, மனப்பக்குவம், அவங்களுக்கு டிப்ரெஷன்லாம் இல்லாமல் அவங்கள மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு இசை ரொம்ப ஒரு நல்ல ஒரு டூல். அந்த இசை மூலமாக தான் அவங்க வந்து தன்னோட குழந்தையோட கூட கனெக்ட் பண்ணி அந்த தாலாட்டும் போது அப்படி ஒரு லாலி 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 வரம் தந்த சாமிக்கு பதமான லாலி அப்படின்னு நம்ம ராஜா சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, அதில் அந்த மூவ்மெண்ட்டும் பாடியும் ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது ஒரு பெண்ணோட உடம்புல. அந்த ஆக்சிடோசின், என்டார்ஃபின்ஸ், டோபமீன், இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ், மோட்டிவேஷனை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரிலாம் ஆய்வு பண்ணி ஒரு இன்டர்டிசிப்ளினரி டீமோட பண்ணது தான் அந்த சிங் டு கனெக்ட்ங்கிற லல்லபைஸ். இப்போ அந்த தாலாட்டு பாடல்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம், நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு தாலாட்டு பாடல்கள் ஒரு போர்ஷனாகவே இருக்கு. அது மாதிரி எல்லா நாட்டிலையும் எல்லா கலாச்சாரத்திலும் இந்த தாலாட்டு பாடல்கள் இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கு. இன்ஃபேக்ட் கார்னகி ஹால் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூயார்க்கில். அங்கே ஒரு தாலாட்டு பாடல்களுக்கே ஒரு கன்வென்ஷன் பண்ணாங்க. அப்போது நான் வந்து நம்ம தமிழ் தாலாட்டு ஒன்று பாடினேன். கண்ணான கண்ணுக்கு கண்ணோவு வராதே, சுண்ணாம்பும் மஞ்சளுமா சுத்தியடி கண்ணாக்கு, ஆராரோ ஆரீரோ யாரடிச்சு நீ எழுத. அந்த ஒரு வெல் நோன் இது. உடனே மெக்சிகோலேருந்து ஒரு லேடி எழுந்து நின்று அவங்க அதுக்கு பதில் பாடுறாங்க. தாலாட்டு பதிலாக வருது. அதே மாதிரி இருக்கு, அந்த ஃபீல்ல இருக்கு. ஒன்னே நாங்க வந்து ஒருத்தர் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்தது கிடையாது. அவங்க மெக்சிகோலேருந்து வராங்க, நான் வந்து தமிழ் பாடியிருக்கேன். அங்கே எழுந்து நின்று நாங்கள் பாடும்போது அரங்கமே ஒரு பெரிய ஒரு கைத்தட்டலை கொடுத்து வரவேற்றுச்சு அதை. அதனால நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா, எல்லா ஊர்களையும், எங்கள் எத்தியோப்பியாவாக இருக்கட்டும், மியான்மாராக இருக்கட்டும், நான் பார்த்த அந்த ஆய்வில் பார்த்ததுலேயே பல ஊர்கள், சோமாலியா, அந்தந்த பாஷையில் அந்தந்த ஒரு பீட்டோட அந்த தாய்மார்கள் பாடுறதுக்கு பாடல்கள் அருமையாக இருக்குது. ஸோ நிறைய பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள்ட்டோட எல்லாம் நீங்க வந்து பணியாற்றிருக்கீங்க. இந்த ஃபியூஷன் அப்படின்னு வர்றப்ப இன்னைக்கு 2K ஜெனரேஷன் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ சாயபேங்கர் சார் ஆகட்டும், காந்தாரா பார்த்திருப்போம், அஜ்னீஷ் லோக்நாத். ஸோ அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு அந்த ஃபியூஷன்ல வந்து கொண்டு வர்றாங்க? அந்த ஃபியூஷனுங்கும் போது நம்ம மைண்ட் செட் தான் அது. இப்போ வந்து எல்லாமே டைவர்சிட்டி ரொம்ப இருக்கு, சூப்பர் டைவர்சிட்டி அப்படி சொல்லலாம்.
நம்ம இங்க இருக்கோமா நியூயார்க்ல இருக்கோமான்னு சில சமயம் தெரியல. இந்த ரெஸ்டாரண்டே எடுத்துங்களேன், ரொம்ப ஸ்வாங்கியா இருக்கு, கூலா இருக்கு. திஸ் குட் பி எனிவேர் இன் த வேர்ல்ட். திஸ் குட் பி இன் பாரிஸ், திஸ் குட் பி இன் நியூயார்க். வி ஆர் இன் சென்னை நவ். ஸோ என்னன்னா அந்த ஃபியூஷன்ங்கிற எலிமெண்ட் வந்து இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைலை கொண்டு வராங்க இசையில். ஸோ அந்த ஒரு மெலடியும் இருக்கிறதுல, பட் பீட்ஸும் கனெக்ட் பண்ணுறாங்க, வார்த்தைகளும் இருக்குது. லைக் ஆசை கூட வாசம் வீசுனதுக்கில் அதில் நல்ல ஒரு கர்வ்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே கமகங்கள் ஒரு மூவ் ஆகுது. பட் அதில் வந்து பீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு 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 அந்த ஒரு கர்வேச்சரோட சேர்ந்த பீட்ஸ். ஸோ அது பாப் சாங் மாதிரியும் இருக்கு, இந்தியன் ஃப்ளேவர் இருக்கு. ஐ திங்க் நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, ஐ திங்க் இந்தியா வந்து இப்ப நம்ம இந்தியன் மியூசிக், சினி மியூசிக்கா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், அந்த ஒரு வேற த பிரிசிபிஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அட் அ வேர்ல்ட் லெவல். எப்படி கேபாப் வந்து ஒரு மூவ்மெண்ட்டா உலகத்தையே ஆட்டிட்டு இருக்கோம், அது மாதிரி ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள இப்பவே இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள வந்து இந்தியன் பாப் அப்படின்னு ஒரு டெஃபினட்டா ஒரு பெரிய ஒரு சர்ஜ் வரும். நீங்க வேணா பாருங்க. அதுக்கெல்லாம் இதெல்லாம் தான் ஒரு ப்ரிகர்சர்ஸ் டு இட். ஆரம்பிச்சாச்சு, அந்த வேவ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கர்நாடிக் இசை அப்படின்னாலே சாத்வீகம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ படையப்பா படத்துல சொல்ற மாதிரி சாத்வீகம், பயானகம், பிரச்சோதகம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து குத்துப்பாட்டு செஷனுக்குள்ள நான் வந்து வர்றேன். எப்படி மேம் அந்த சில்லாக்ஸ், அது அந்த அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிதம், அதெல்லாம் வந்து எப்படி இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு அது கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. அந்த உங்களுடைய கச்சேரியில கூட சொன்ன அந்த வீடியோ கூட இப்ப பயங்கர வைரல். ஆமா ஆமா. சில்லாக்ஸ் உடைய அந்த அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. ஸோ சில்லாக்ஸுங்கிறது வேலாயுதம் படத்துல நம்ம தளபதி விஜய்க்காக பாடின பாடல். எப்பவுமே தளபதி ஸ்கிரீன்ல வந்தாலே எனர்ஜி, எல்லாருக்கும் டாப் எனர்ஜியில இருப்பாங்க. வேட்டைக்காரன்ல ஏன் உச்சி மண்டல சுருங்குது, ஒன்ன பார்க்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே விருங்குது டருங்குது, அந்த பாட்டு நான் பாடினேன். ஆஃப்டர் தட் விஜய் ஆண்டனி சார் கால் மீ ஃபார் சில்லாக்ஸ் 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 சில்லாக்ஸ், சூரியனே தேவையில்லை வித்துடலாமா, ராத்திரிய மட்டும் இங்க வச்சுக்கலாமா, திருப்பாச்சி வீசையில சிக்கிக்கலாமா, நீயாச்சு நானாச்சு பார்த்துக்கலாமா, சில்லாக்ஸ் சில்லாக்ஸ் கரிசா நீ சரி கரி தீயம் தீயம் தனனம் தீயம் தீயம் தனனம் நான் இந்த இன்டர்வியூக்கு வரும்போதே இன்னைக்கு மேடத்தை வந்து இந்த ஒரு டியூனை வந்து கண்டிப்பா பாட வச்சிடணும், ஆமா நேர்ல பாட வச்சு கேட்டறணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட வந்திருந்தேன். இந்த பாட்டு ஜாலியான பாட்டு. அண்ட் ஐ எம் அ வெரி ஹாப்பி பர்சன். ஓகே, நீங்க இப்ப சொன்னீங்க ஒரு சீரியஸா இருக்கிற டைப் கிடையாது, ஜாலியான டைப்பு. ஜாலியான டைப்லயே ஒரு கொஞ்சம் தீவிரமான டைப்னு வச்சுக்கோங்க, பட் ஜாலியான டைப். ஸோ இந்த மாதிரி பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு பாடின பாடல்கள். அதுல ஒரு என்ஜாய் பண்ணி பாடுற, ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுறேன். நான் நீங்க வந்து ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா இப்படி இப்படி டான்ஸ் ஆகிட்டு தான் பாடிட்டு இருப்பேன். அவங்க வந்து பார்த்துட்டு மேடம் டான்ஸ் சூப்பர் மேடம், பிடிஎஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல மேம், ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே நிறைய கோசிங்கர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, சாரு மேம் நீங்களா அந்த பாட்டு அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், அந்த அந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது? ஆக்சுவலி கேட்காதவங்களே கிடையாது. பிகாஸ் அப்போ ஐ மீன் 2000 ஐ திங்க் அது வந்த போது ஒரு 11-12. ஸோ அந்த டைமில் பட் இந்த மாதிரி குத்துப்பாட்டுக்கு ஐ வாஸ் வெல் நோன் ஃபார் தட் டைம், அட் த டைம். பிகாஸ் எனக்கு ஏன் உச்சி மண்டல வந்துச்சு, அதுக்கப்புறம் சில்லாக்ஸ் வந்துச்சு. அந்த ஜான்ரே ஒரு போல்டான சிங்கிங், ஒரு கெத்தா பாடுற மாதிரி, ஒரு ஸ்டைலிஷாக பாடுற மாதிரி, அது கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டு பீப்புள் சர்ப்ரைஸ் ஆனாங்க, சில்லாக்ஸ் போது சர்ப்ரைஸ் ஆகலை. ஓ அஃப்கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி செட் ஆயிட்டாங்க. செட் ஆயிட்டாங்க. அதாவது எப்பவுமே நான் இப்ப யோசிப்பேன், இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு யோசிக்கிறாங்க, இப்போ ஒரு குத்து சாங்க்கு வந்து சாருலதா மேம் வந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த விஜய் ஆண்டனி சாருடைய அந்த தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா. சோ அப்போ ராகம் அப்படிங்கிறப்ப சோ அது வந்து இப்ப இடையில கொண்டு வரும்போது அது எந்த அளவுக்கு மெருகேறுது ஒரு குத்துப்பாட்டுல வந்து, எப்படி அது வந்து? தட் இஸ் அ வெரி கிரேட் கொஸ்டின். இப்போ குத்துப்பாட்டுனா என்ன? குத்துப்பாட்டுனா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பீட், அதுக்குள்ள மெலடி இருக்கு. இப்போ சொன்னேன் இல்லையா, சில்லாக்ஸ் 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 சில்லாக்ஸ்,
கரிசா கரிசா நிச நிததாப்பா அந்த நோட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நான் ஒரு கணக்கு போட்டேன். அதுலேருந்து ஒரு ராகத்தை எடுத்துட்டேன். தீம் தீம் தனனனம் மதபம கரிசா கரி சரி கம பதபா மதபம கரி கரி சரி தபா பதனி சரி கம பதப்பா. அது சண்முகப்பிரியா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜஸ்ட் தோணுச்சு அந்த ரெக்கார்டிங் போது ஒரு செகண்ட்ல, சார் இப்படி பண்ணலாமா சார் அப்படின்னு. சூப்பரா இருக்கு பண்ணுங்க அப்படின்னு. சி விஜயானி சார் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கம்போசர்ஸ் வித் ரேர் கிரியேட்டிவ் ஸ்பிரிட் இன் த சென்ஸ் அகாமடேட்டிவ். ஸோ நம்ம ஒரு ஐடியா சொன்னா டக்குன்னு அது நல்லா இருந்தால் ஹி வில் டேக் இட். ஆர் அவர் கவுண்டராக ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்லுவார். அது கலவையாக வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்தது தான் அது. சங்கீதம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து எதுல ஆரம்பிச்சோம், கர்நாடக சங்கீதத்துல ஆரம்பிச்சு நம்ம வந்து குத்து பாடல்கள்ல இருக்கக்கூடிய ராகங்கள் வர வந்துட்டோம். ஸோ பிங்க் பொட்டோட்டோ ரெஸ்டாரண்ட்ல இருக்கும். ஸோ வந்து சாப்பிட்டுட்டே அடுத்தது வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ப்ளீஸ் சார் கொண்டு வாங்க. ஓகே டன். That looks really yummy. Oh my god. Super. Thank you so much. அதுவும் அப்படியே ரிஃப்ரெஷிங்காக இருக்குது பார்த்தா. என்னோட ஃபேவரட் பெவரேஜ் காஃபி தான். காஃபி தான். ஆமாம், காபி ராகமும் பிடிக்கும், காஃபியும் பிடிக்கும். டச் பண்ணிட்டாங்க எப்படி? ஆமாம், காப்பியில் காப்பி ராகத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. அது காப்பி ராகம். இப்போ கொஞ்சம் காஃபி குடிச்சிக்கலாம். மேம் இப்போ உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன், இப்போ வந்து சிங்கர்ஸ் எல்லாம் வந்து நம்ம நார்மலாக நம்ம மக்கள் வந்து இந்த ஒரு ஐஸ்கிரீம் பார்த்தா டக்குன்னு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், ஏதாவது கூலாக வந்து சாப்பிடுவோம். பட் உங்களுக்கு அப்படியே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குமா? தொண்டை குரல் இல்லை, தொண்டைக்காக ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன்னு இல்லை, நான் சுகர் சேர்த்துக்க மாட்டேன். ஓகே ரொம்ப. ஸோ ஃப்ரைட் ஃபுட் சுகர் அப்படின்னா ரேராக பண்ணுறது தான். ஓகே. இப்போ கூட ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம், அதனால ஃப்ரைஸ் சாப்பிட்றேன். ஃப்ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஓகே. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் தான். ஹெல்த் கான்ஷியஸ் தான். சரி, இப்போ வந்து இப்போ 5 வண்ண பூவே அந்த பாட்டுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ரெகக்னைசேஷன்லாம் இதுவரை உங்களுக்கு கிடைச்சிருக்கு? பாட்டு வந்து மக்கள் மனசுல போய் உட்கார்ந்துருச்சு, அதுவே பெரிய ரெகக்னைசேஷன். அதை தாண்டி ரெக்கக்னிஷன்ங்கிறது வந்து இப்போ நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாமினேஷன்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த JFW அவார்ட்ஸில் நாமினேட் ஆயிருக்கு பெஸ்ட் பிளேபேக் சிங்கருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் த பிக்கெஸ்ட் அவார்ட் இஸ் த லவ் ஐ ரிசீவ். மக்கள், அதுதான் எனக்கு பெருசு. எந்த அவார்டையும் நினச்சி ஒரு பாட்டு பாடதே கிடையாது. பாடும்போது நம்ம மனசுலேருந்து வந்து கோடிக்கணக்கான மக்கள் கிட்ட பேசணும். எப்படி ஒரு இயக்குனர் வந்து அந்த விஷுவல்ஸில் வந்து எல்லாரையும் இது வந்து பேசணும், எல்லாருக்கிட்டையும் போய் பேசணும் அப்படின்னு ஒரு நினச்சி பண்ணுறாங்களோ அது மாதிரி தான். ஸோ எனக்கு கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இஸ் தட். another biggest gift is working with Rahman sir. That is the biggest. And for a Mani Ratnam sir film. So அந்த பாட்டு பாடும்போது Mani sir was there and Rahman sir was, both of them அவங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் பங்கேற்று அந்த ப்ராசஸில் சேர்ந்து அப்படி பண்ணும்போது it felt really good. It felt spectacular. அப்டேட் என்ன மேம் எல்லாரும் கேட்பாங்க, இந்த மாதிரி சினிமா அப்டேட் மாதிரி அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் இப்போ பணியாற்றிட்டு? அடுத்து வந்து ஐ திங்க் பிக் டிக்கெட் ப்ராஜெக்ட்ஸ் ஹவ் சங் a few of them. அது வந்து இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் ஒன் ஆஃப் தோஸ் சாங்ஸ் இஸ் ஃபார் அ வெரி வெரி ஹேப்பனிங் யங் கம்போசர். ஓகே. And code word accepted. Okay. And for a big director. The other I've done a few more projects. நேத்திக்கு நைட் கூட ஜிப்ரான் சாருக்காக ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணேன், ஒரு சோலோ. அது மாதிரி ஐம் ஒர்க்கிங் வித் இப்போ கௌதம் மேனன் சாரோட 25th இயருக்காக அவர் ஒரு கிராண்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு. ஆமாம், 25 years அப்படின்னு, வித் அ ஸ்டார் காஸ்ட் ஆஃப் சிங்கர்ஸ். அதில் என்னையும் அவர் அழைச்சி சில பாடல்கள் என் குரலில் நீங்கள் கேட்க போகிறீங்க. அது என்னன்னு இப்போ ரிவீல் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு February மியூசிக் அகாடமியில் கிராண்டாக இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் us all perform. ஸோ கௌதம் சார் has got a beautiful thing planned, I'm sure. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் நிறைய கச்சேரிகள், ஷோஸ், இண்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நானே கம்போஸ் பண்ணி பாட்டு எழுதி பண்ணுறேன். தைப்பூசத்துக்காக என்னோட ஃபேவரட் காட் முருகனுக்காக ஒரு பாட்டு, கமர்ஷியலான ஒரு அதாவது ஒரு நல்ல ஒரு பாரம்பரிய சாங்கை எடுத்து அதை ஒரு ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு குத்து பாட்டு. பட் இட்ஸ் லைக் ரீமிக்ஸ்ட். ஸோ அது ரிலீஸ் ஆக போகுது இன் சரேகமா. ஓகே. ஆன் 1st of February. ஸோ ஸ்பிரிச்சுவல் டிவோஷனல் மியூசிக் லவர்ஸ்க்கு இது ஒரு ட்ரீட். டெஃபினெட்லி. ஸோ இப்போ வந்து
நீங்கள் வந்து சென்னை எக்ஸ்பிரஸ் அந்த படத்துக்கு நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன். ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் வந்து அந்த மொத்த ஹிந்தி படத்துலையும் ஒரு தமிழ் டிவோஷனல் ஒரு போர்ஷன் இருக்கும். ஸோ அது எப்படி மேம் அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? நீங்கள் கண்டிப்பாக அதை பாடி காட்டணும். கண்டிப்பாக. ஸோ அண்மையில் அந்த ரீலும் வைரல் ஆச்சு. ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஷாருக் கான் அண்ட் தீபிகா பாதுகோன், பிக் ஸ்டார் காஸ்ட். ஸோ அந்த படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஐ காட் அன் என்கொயரி சேயிங் தட் ஒரு தமிழ் பாடல் வேணும், தட் இஸ் அ பாரம்பரிய பாடல், ஒரு ராகத்தில் இருக்க மாதிரி. ஸோ விஷால் சேகர் கம்போசர்ஸ், அவங்களுக்கு ஐ கேவ் அ ஃபியூ சாய்ஸஸ். அதுலேருந்து அவங்க தேர்ந்தெடுத்தது வந்து நானே இசையமைத்த ஒரு பாடல். ஸோ அது வந்து ஒரு ஆழ்வார் பாசுரம், 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் பாசுரம். அதை வந்து நான் இசை அமைச்சு பாடினதை அவங்க அதில் வச்சுருக்காங்க. அது எப்படி வரும்னா காப்பி ராகம். இப்போ சொன்னேன்ல, கொண்டல் வண்ணனே கோவலனாய்வனே உண்டவாயன் உள்ளம் கவர்ந்தானே அண்டர் கொண்டனே அரங்கன் என்ன முதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே பசனிரி சனி பகரி ரிம பனிசா பன் கே திதிலி தில் உடா 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 கஹிந்து அப்படிங்கிற மெயின் மெலடி. ஆக்சுவலாக உங்கள் சிஸ்டரும் நீங்களும் சேர்ந்து பாடியிருப்பீங்க இல்லையா? இந்த கொண்டல் வண்ணனை என்னோட டியூன் என்னோட சிஸ்டர் மதுமிதாவும் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம். ஸோ விஷால் சேகர் இதில் இந்த சாங் வந்து சின்மயி மேமோட வாய்ஸில் இருக்கு. ஸோ இட்ஸ் வாஸ் நைஸ் பிளெண்ட், பயங்கரமான பிளெண்ட். இப்போ வந்து எல்லாமே ட்ரெண்டிங்ல இருக்கிற டைம்ல இந்த சாங்கும் இன்ஸ்டா நிறைய வருது. ஆமா மார்கழி மாசம் ஆனா இந்த பாட்டை போட்டு பெருமாளை வச்சு ஃபுல்லா சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ என்னோட டாட்டர் சொன்னா, டிக்டாக்ல இந்த பாட்டு அவ்வளோ ட்ரெண்ட் ஆகுதுமா, நீ வந்து ரீல் பண்ணி போடு, உன்னோட பாட்டு தான் போயின்னு இருக்கு அப்படின்னா. ஸோ யா, ஸோ உலகம் முழுக்க நம்ம இசையை கேட்குறப்ப அது ஒரு பெரிய சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு கோல் அப்படின்னு இருக்கும்ல, உங்களுடைய மியூசிக் பயணத்தில் இந்த ஒரு விஷயம் எனக்கு கோல், இதை நோக்கி நான் நகர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க தாலாட்டு பாட்டில் பிஹெச்டி அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னரில் நம்ம நீங்கள் உங்களுடைய இசை பயணத்தை செலுத்துகிற விதம். ஸோ அது மாதிரி ஒரு கோல் இருக்கா? கோல் ஐ வாண்ட் டு அதான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஐ வாண்ட் டு மேக் அ லாட் ஆஃப் சாங்ஸ். அண்ட் என் பாடல்கள் வந்து திரைப்படங்களில், பெரிய பெரிய திரைப்படங்களில் இடம்பெறணும் அப்படின்னு எனக்கு ஆசை. பிகாஸ் ஒரு பெரிய திரைப்படத்தில் நம்மளோட ஓன் சாங் இடம்பெறும்போது அந்த பாட்டுக்கு விசிபிலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது. அது லேபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லேபிள்ஸ் வாங்கி அதுக்கு நல்ல மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணி நம்மளும் அதில் ஃபீச்சர் ஆகிற மாதிரிலாம் இப்போ இருக்குது. ஸோ நம்ம ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இயக்குனர்கள். ஸோ மேபி தேல் இன்வைட் மீ டு கிவ் அ சாங் ஃபார் த ஃபிலிம் அண்ட் ஷூட் இட் வித் மீ ஆஸ் அ கெஸ்ட் ஆர்டிஸ்ட். அது மாதிரி எனக்கு ஐ வாண்ட் கோ மெயின் ஸ்ட்ரீம் இன் டு கம்போசிங் அண்ட் சிங்கிங். கர்நாடக சங்கீதம் வந்து கச்சேரிகளுக்குள்ளாடி மட்டுமே அடைபற்ற கூடாதுங்கிறதுல ரொம்ப காஷியஸா இருக்கு. இல்ல அதுல இருக்கேன், பட் இந்த மாதிரி நான் சொல்ற பாடல்கள் வந்து ஃபிலிம் சாங்ஸ், பாப்புலர் சாங்ஸ், அது மாதிரி தான் நான் பண்றேன். என்னோட காம்போசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கர்நாடக இசை தன்மை இருக்காது, ஆனா அதுல ராகம் இருக்கும். எப்படி ஒரு ராஜா சார் வந்து ராகத்துல இல்லாம ஒரு பாட்டுமே பண்ணியும், எப்படி ரஹ்மான் சார் பாடல்கள் எல்லாத்துலயுமே ராகம் இருக்கும், சொன்னாலும் சொல்லாட்டாலும் எல்லாத்துலயுமே ஒரு ட்ரெடிஷனல் ராகம் இருக்கதான் இருக்கும். அதுதான் சார்லத்தாமணியோட உயிர் நாடியது. பட் அதுக்குன்னு அதுலயே நம்ம கன்ஃபைன் ஆக போறது இல்லை, நம்ம வந்து அதை ப்ராடா தான் திங்க் பண்றோம் இசையை. யா, ஸோ பிங்க் பொட்டேட்டோ ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காஃபி அண்ட் வித் ஒரு ஸ்நாக்ஸோட உங்கள்கிட்ட இசை பத்தி பேசினது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களுடைய இசை பயணம் இன்னும் மேலும் சிறக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ ஸோ மச் விவேக். நீங்க நல்ல கேள்விகள் கேட்டீங்க, நல்ல புரிதலோட கேள்விகள், நம்ம இசை புரிதலோட கேள்விகள் ஒருத்தவங்க கேட்கும்போது நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்றதுக்கும் நல்ல மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருந்துச்சு, அது ஒரு ஸ்டிமுலேட்டிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ப்ரவோக் லைஃப் ஸ்டைல், நான் வந்து ஜிம் பண்ணுறது ஸ்லாமில் தான் பண்ணுவேன். ஸோ ஸ்லாம் இஸ் மை ஜிம், ஐ லவ் ஸ்லாம். அண்ட் Tony and Guy, I always go. And Provoke is a group that encompasses all this, and Pink Potato is such a beautiful place. So I thank Provoke and the team, and Ashwini ma'am especially, who also I know is a good friend. So thank you to the team and wish you all the best for 2026. Thank you ma'am, thanks a lot.